ஜெபித்து விட்டு ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள போலாம். ஆண்டவர் இந்த கொடுத்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நேரத்திலும் நல்ல நித்திரையை கொடுத்து சுவாமி இப்போ புதிய நாளை ராஜா காண செய்ததுக்காக நன்றி. இந்த நேரத்துல யோபு 13வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதுல இருந்து காரியங்களை கற்றுக் கொடுங்க. யோபு வாழ்க்கையில இருந்து சுவாமி நம்ம என்ன காரியங்களை கத்துக்கணுமோ அதை கத்துட்டு நம்ம வாழ்க்கையில கூட அந்த காரியங்களை செய்யும்படியாக நீங்க கிருபை கொடுங்க. ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யோபு 13வது அதிகாரத்தை 4 பாகமா பிரிக்கலாம். 1, 2 வசனம் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் வந்து 3வது வசனத்துல இருந்து 12வது வசனம், அப்புறம் 13ல இருந்து 19, கடைசியா 20ல இருந்து 28. யோபு நம்ம எல்லாம் பார்த்த மாதிரி இது வந்து ஒரு துன்பம் வலி நிறைந்த ஒரு புஸ்தகம். எதுக்கு இந்த காரியம்லாம் நடக்குதுன்னு யோபுக்கு தெரியாமலே சில காரியங்கள் அவன் வாழ்க்கையில அவன் துன்பத்தை அனுபவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரம் வந்து ஆண்டவர் நம்ம நினைக்கிற மாதிரி காரியங்கள் இன்னும் இந்த வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்காது. ஆண்டவர் வந்து சில காரியங்களை சில விதமாக நடத்தி கொண்டு செல்வார். அதே மாதிரி தான் யோபு வாழ்க்கையில கூட அவன் நினைச்ச மாதிரி வாழ்க்கை வந்து அமையல. அவன் என்ன அவனுக்கு அந்த துன்பமான வாழ்க்கை வந்து அவனுக்கு அமைஞ்சிச்சு. ஆனா கடைசியில அது எதுக்கு நடந்துச்சுன்னு கூட அவனுக்கு தெரியும். யோபு வந்து ஒரு நீதிமானா இருந்தான். அவன் பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனா ஆண்டவர் ஒரு தேடுற மனுஷனாக இருந்தான். ஒரு ரொம்ப பணக்காரனா இருந்தான். நிறைய பேர் நினைப்போம் பணக்காரங்களா இருந்தா ஆவிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க முடியாது அப்படி. ஆனா யோபு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது அவன் வந்து ரொம்ப ஒரு அந்த ஈஸ்டர்ன் இதுல அந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட அவன் என்ன இருந்தான், வேற ஆண்டவர் கூட இருந்தான். அதுன்னு நம்ம பார்க்கணும். ஆனா கூட ஒரு நல்ல மனுஷனா இருந்தா கூட, நீதிமானா இருந்தா கூட அவனுக்கு வந்து நிறைய ஒரு கஷ்டங்கள் அவன் வாழ்க்கையில வருது. ஒரு நீதிமானா இருந்தா கஷ்டமே வராது அப்படின்னு நம்ம பைபிள்ல படிக்க மாட்டோம், எங்கேயுமே போடல. நீதிமானா இருந்தா சங்கீதம் 34:19 போட்டிருக்கு, அநேக அவனுக்கு வந்து என்னவும் துன்பங்கள் வரும், ஆனா ஆண்டவர் வந்து அவன் கூட இருந்து அந்த துன்பங்கள்ல இருந்து விடுவிப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யோபு கூட இந்த துன்பங்கள்லாம் வரும்போது கூட ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார். ஆண்டவர் கூட இருந்து கடைசியா அவன் என்ன பண்றார், அவர் விடுவிக்கிறார். நம்ம வாழ்க்கையில கூட என்ன துன்பங்கள் இருந்தா கூட ஆண்டவர் வந்து கைவிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் வந்து துன்பங்களின் மத்தியில் என்ன பண்றாரு, நம்ம கூட இருந்து வழி நடத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். அதுதான் யோபு வாழ்க்கையில நம்ம அதுதான் பார்க்கிறோம். துன்பம் அவன் எவ்வளவு துன்பம் அனுபவிச்சாலும் சாத்தானால ஆண்டவர் வந்து அவன் கூட இருக்கிறார், அவன் கடைசியா விடுவிக்கிறார். அவன் விசுவாசத்தை வந்து ஆண்டவர் வந்து அங்க டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ணும் பொழுது, சோதிக்கும் பொழுது அவன் வந்து என்ன பண்றான், அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டான். கடைசி வரைக்கும் யோபு வந்து அவன் வாயால நாவினால அவன் பாவத்தை செய்யல அப்படின்னு என்ன பண்றோம் படிக்கிறோம். யோபு சஃபரிங்ல இருக்கும்போது, அவன் துன்பத்துல இருக்கும்போது 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, எலிஃபாஸ், பில்தாத், ஜோஃபார். இவங்க வந்து அவனுக்கு ஆறுதல் படுத்ததான் வராங்க. ஆனா போ அவனை என்ன பண்றாங்க, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணி அவன் ஆல்ரெடி அவன் சரீர ரீதியாக என்ன பண்றாங்க, அடிபட்டு இருக்கிறான். இப்ப இவங்க வந்து உணர்வு பூர்வமா என்ன பண்றாங்க, புண்படுத்த ஸ்டார்ட் பண்றாங்க இந்த யோப. அந்த இதுதான் இன்னைக்கு 13வது அதிகாரத்துல கூட நம்ம 12, 13, 14 இது வந்து இந்த 3 அதிகாரத்துல என்ன பாக்குறோம்னா, ஜோஃபார் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு. ஜோஃபார் வந்து என்ன பண்றாரு, யோபை பத்தி யோபுக்கு சில காரியங்கள் சொல்றாரு. அதுக்கு பதிலாக யோபு வந்து 12, 13, 14 ஜோஃபார் கிட்ட அப்புறம் அவங்க வந்திருக்கிறவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு அந்த காரியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யோபின் அறிவு என்ன பண்றாரு, அவர் அறிவு பத்தி யோபு சொல்றாரு. 1வது வசனம் 2வது வசனத்துல அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்கன்னா, எலிஃபாஸ், பில்தாத், ஜோஃபார். அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ
அதே அறிவு தான் யோபுக்கு இருக்கு அப்படின்னு யோபு என்ன பண்றாரு நீங்க சொல்றத பார்க்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, யோபுக்கு வந்து ஒன்றும் தெரியல, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலையில இருந்து அவங்க பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ யோபு இங்க என்ன சொல்றாரு, நான் உங்களோட என்ன எந்த காரியத்திலையும் தாழ்ந்தவன் அல்ல, நான் வந்து நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றத பார்க்கணும். ஆண்டவர் வந்து ஒருத்தருக்கும் வேற வேற லெவல் ஐக்யூ அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. ஐக்யூனா அந்த இன்டெலிஜென்ஸ் லெவல் கொடுத்திருப்பாரு. சில பேர் வந்து ரொம்ப அறிவு வந்து அந்த அவங்க படிச்சு கேதர் பண்ணுவாங்க. ஆனா நிறைய ஞானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பைபிள்ல தான். யோபு வந்து ஆவிக்குரிய ஒரு மனிதனாக இருந்ததுனால அவருக்கு வந்து நிறைய அறிவு இருந்துச்சு. அந்த ஆண்டவர் அந்த டைம்ல அவர்கிட்ட பைபிள் இல்ல, அவருக்கு ஒரு யாரும் உதாரணம் இல்லை. அவருக்கு முன்னாடி அந்த யோபு தான் ஃபர்ஸ்ட் புக் பைபிள் எழுதப்பட்டது. யோபு தான், யோபு புஸ்தகம் தான். அவருக்கு வந்து ஆபிரகாம் பத்தியோ வேற அந்த காட்லி பீப்புள் பத்தி அவ்வளவு அறிஞ்சிருச்சுன்னா தெரியல. ஆனா கூட அவருக்கு வந்து அந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு நாலேஜ், அறிவும் ஞானமும் இருந்துச்சு. இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எஸ்பெஷலி ஜோஃபார்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவங்க கொடுக்குற அட்வைஸ்னால என்ன தெரிய வருதுன்னா, யோபுக்கு ஒன்றும் தெரியல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாம் தெரியும், அதனால சில காரியங்களை எதுக்கு இந்த துன்பம் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா யோபு இங்க என்ன சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ அதே அறிவு தான் எனக்கும் இருக்கு, நான் எந்த விதத்திலயும் உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் அல்ல அப்படின்னு இங்க சொல்றதை நான் 1வது வசனம் 2வது வசனத்துல சொல்றதை பார்க்கணும். நம்ம வந்து எப்போதுமே வேறவங்க வந்து துன்பத்துல போகும்போது இல்லை சஃபரிங்ல இருக்கும்போது அவங்க கஷ்டப்படும் போது அந்த கஷ்டம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. யோபோட சகோதரர் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, யோபு வந்து துன்பத்துல இருக்கிறத பார்த்துட்டு 7 நாள் அவங்க கூட இருக்கிறாங்க. துன்பத்துல இருக்கும்போது அவன் யோபோட கூட இருக்கிறாங்க, எதுவுமே அவன்கிட்ட எதுவும் சொல்லலை. அவன்கிட்ட அவங்க சும்மா அவங்க கூட இருக்கிறாங்க, அவன் கூட இருந்து அனுதாபப்படுறாங்க, அவங்க டைம் வந்து அவன் கூட ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. ஆனா எப்போ அவங்க வாயை திறந்து சில காரியங்களை எதுக்கு இந்த துன்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் என்ன ஆகுது, இங்க ப்ராப்ளம் வர்றது நம்ம பார்க்குறோம். அவங்க பேசினது எல்லாமே ஆக்சுவலா லாஸ்ட்ல வந்து ஆண்டவர் என்ன சொல்வார், அவங்க பேசினது எல்லாம் தப்புன்னு சொல்வார். அவங்க வந்து யோபு கிட்ட போய் நீங்க யோபு வந்து உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் லாஸ்ட்ல சொல்வார். ஆனா இவங்க அந்த வாயினால இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்க, நிறைய காரியத்தை பாவங்களை பண்றதை நம்ம நீங்க பாக்குறோம். மெயினா வந்து என்ன பாவம், அவங்க காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. அவனுக்கு யோபை குற்றப்படுத்தி இது இப்படி பண்ணதுனாலதான் அவனுக்கு இப்படி எல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில யாரு கஷ்டப்பட்டாலும் அந்த காரணம் வந்து ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த உண்மையான காரணம். அதனால அவங்க ஆல்ரெடி பெயின்ல இருக்கும்போது, அவங்க ஆல்ரெடி துன்பத்துல இருக்கும்போது உணர்வுபூர்வமா நம்ம போய் அவங்களை என்ன பண்ணக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. அவங்க அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 2 வசனத்துல பாக்குறோம். 2வது அவங்க ஜோஃபார் என்ன நினைக்கிறாங்க, அந்த மெயினா அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் சார்பா இவங்க என்ன பண்றாங்க, பேசுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 3வது வசனத்துல இருந்து 12வது வசனம் அவங்க நண்பர்களை விமர்சிக்கிறார். யோபு வந்து நண்பர்களை விமர்சிக்கிறார். தேவனுக்காக விளக்காட விரும்புகிறார். அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவருக்காக நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. யோபு என்ன சொல்றார், நான் வந்து ஏன் ப்ராப்ளம் வந்து நான் ஆண்டவர்கிட்ட டைரக்டா என்ன பண்ண போறேன், நான் எடுத்துட்டு போறேன், நீங்க வந்து எனக்கு எதுவும் இப்படி புன்புறுத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க தேவனுக்காக வழக்காட இங்க வராதிங்க அப்படின்னு என்ன பண்றாரு, யோபு இங்க சொல்றத பார்க்கணும். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் பேசாம இருந்தா நலமா இருக்கும், அது உங்களுக்கு ஞானமா இருக்கும் அப்படின்னு 3வது வசனத்துல அங்க சொல்றத பார்க்கணும். நீங்க பேசாம இருந்தா நலமா இருக்கும், நீங்க வந்து
அது உங்களுக்கு ஞானமா இருக்கும். நிறைய நேரத்துல நம்ம வந்து வேறவங்க கஷ்டப்படும் போது அவங்க கூட இருந்தாலே போதும். நம்ம அந்த டைம்ல ஏதாவது பேசணும் அப்படின்னா தான் பிரச்சனையே வரும். நம்ம இங்க இங்க வந்து அவன் யோபு கூட கூட இருக்கிறத விட்டுட்டு, யோபும் அந்த அட்வைஸ் தான் சொல்றாரு அவங்க ஃப்ரெண்டுக்கு. நீங்க கூட இருக்கிறீங்க சந்தோஷம். ஆனா நீங்க பேசாம இருந்தா அது வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனா கூட இப்படி எல்லாம் யோபு இந்த வார்த்தைகள் சொன்ன உடனே கூட அவங்க நிறுத்தின மாதிரி இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த ஒரு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, தவளை தன் வாயினால கெடும். அதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவங்க சில காரியங்கள் நடக்கும்போது சும்மா இருந்தாலே எல்லாமே சரியா போயிடும். அதை விட்டுட்டு அவங்க ஏதேதோ அந்த காரியத்தை பத்தி பேசும்போது இன்னும் 10 பேர்கிட்ட போய் சொல்லும் போது அது என்ன ஆகும், அந்த காரியம் வந்து பெருசா மாறி ஒண்ணுமே இல்லாத காரியத்தை பெருசா மாத்திடுவாங்க. அந்த காரியம் தான் இங்க இந்த யோபு வந்து சொல்றாரு, நீங்க வந்து பேசாம இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் 3வது என்ன சொல்றாருன்னா, இங்க நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றது. இன்னும் பொய்யை ஆக்சுவலா அவங்க வந்து ஆண்டவருக்காக பேசுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டியா என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியாத காரியங்களை அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. தேவனுக்காக நியாயக்கேடா என்ன வஞ்சகமா என்ன பண்றாங்க இங்க பேசுறதை நம்ம பார்க்கிறோம். நின்னை கூட நம்ம நிறைய பேர் பார்க்கும் பொழுது வேதத்தின் அடிப்படையில நிறைய காரியத்தை பேச மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க கற்பனையிலயோ இல்லைன்னா பொய்யான காரியங்களோ இல்லை அவங்களே ஒரு காரியங்களை எண்ணங்களை யோசித்து அதை பேசுறவங்களால இருப்பாங்க. நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். இப்போ கூட சோசியல் மீடியால இருக்கிறதுனால இன்னும் நிறைய பேர் என்னென்ன பேசுறாங்க வேற வேற சர்ச்சஸ்ல அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, அந்த யூடியூப்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து யோபு அந்த ஜோஃபார் என்ன பண்றாரு, பொய்யான காரியங்கள் ஆண்டவருக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பத்திய பொய்யான காரியங்களை பேசுறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து இந்த ஆண்டவருக்காக எப்போ நம்ம பைபிளை தூக்குறோமோ இல்லைன்னா பைபிள்ல இருந்து சில காரியத்தை பேசுறோமோ, ஆண்டவருக்காக பேசுறோமோ, நம்ம ஆண்டவரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆண்டவருக்காக பேசுறோம் அப்படின்னு இருக்கும் பொழுது கரெக்டா ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டு ஆண்டவரோட ஒரு தொடர்பு இருந்தாதான் நம்ம ஆண்டவரை பத்தி கரெக்டா பேச முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவரை பத்தி தவறான ரீதியாக என்ன பண்ணிடும், மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட நம்ம கரெக்டான ரிலேஷன்ஷிப் இல்லை, ஆண்டவர் பத்தி நம்ம சரியா தெரியல அப்படின்னா நம்ம அதை பத்தி ஆண்டவர் பத்தி தவறா சொல்றதோட சும்மா இருக்கிறதே நல்லது. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவங்களை வந்து அந்த பைபிள்ல போடாத காரியங்களை நிறைய பண்றதை நம்ம பார்க்கணும். அவங்க சொல்றது வந்து நான் வந்து ஆண்டவரை ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை பண்ணுவாங்க. ஆனா உண்மையாலுமே அவங்க ஆண்டவரை ரெப்ரசென்ட் பண்ணல. அவங்க பண்ற காரியத்தினால வேறவங்களுக்கு இடைஞ்சலா தான் இருக்கும். அது வந்து வேறவங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு ஒரு இடைஞ்சலா மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இங்க கூட யோபோட ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி நினைக்கிறாரு, ஆண்டவருக்காக பேசுறவன்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையாலுமே பார்த்தா அவர் என்ன பண்றாரு, பிணைக்கிறார் அப்படின்னு நீங்க வசனம் சொல்லுது. அதனால நம்ம ஆண்டவருக்காக பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் 4வது வசனத்துல ஒரு காரியத்தை இங்க யோபு சொல்றாரு, ஒர்த்லெஸ் பிசிஷியன்ஸ், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். அவங்க ஃப்ரெண்டை பார்த்து சொல்றாரு, 3 ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். நீங்க வந்து கரெக்டா என்ன பண்ணல, எனக்கு கஷ்ட நேரத்துல வந்து நீங்க வந்து இன்னும் புண்படுத்துறீங்களே தவிர நீங்க வந்து கரெக்டான சொல்யூஷனை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம டாக்டர் கிட்ட போகும்போது என்ன மைண்ட்ல போவோம், அங்க போனா அவர் வந்து ரிலீஃப் கொடுப்பாரு, அவர் வந்து ஏதாவது ஒரு மாத்திரை கொடுப்பாரு, இல்லை ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு, அதை நம்ம ஃபாலோ பண்ணா அது சரியாயிரும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல தான் நம்ம டாக்டர் கிட்ட போவோம். ஆனா காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் அப்படின்னா அந்த டாக்டருக்கு வந்து சரியா படிக்கல, இல்ல அந்த வியாதி பத்தி தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவாரு, அவர் தப்பான பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாரு, இல்லைன்னா தப்பான அட்வைஸ் கொடுத்துருவாரு. அதை பண்ணா அந்த அந்த வியாதியோ இல்லை அந்த காயமோ இன்னும் அதிகரிச்சிடும். அதை தப்பான அட்வைஸ் கொடுக்கறவங்க தான் இங்க யோபோட ஃப்ரெண்டு அப்படின்னு இங்க சொல்றாரு. இன்னும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்ம ராங் ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் கொடுத்துக்க கூட, யார்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்கிறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட்.
ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்ல, ஒரு ஆண்டவர் கூட ஒரு தொடர்பு இல்ல. அதே மாதிரி ஆட்கள் கிட்ட போய் நம்ம சில நேரம் ஆலோசனை கேட்கும்போது அவங்க தவறான ஆலோசனை கொடுப்பாருங்க. அவங்க வந்து பைபிள் பிரகாரமாக பைபிள்ல அந்த வேதத்தின் அடிப்படையில் அட்வைஸ் கொடுக்காம தவறான அட்வைஸ் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த பிரச்சனை வந்து எப்படி நம்ம தவறான ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது அந்த பிரச்சனை பெருசாயிருமோ, அதே ரீதியாக தவறான அட்வைஸ் நம்ம போய் தவறான ஆள்கிட்ட போய் கேட்டுட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். அதுதான் இங்க யோப் சொல்றாரு. இன்னும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். அப்புறம் யோப் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு இப்படிலாம் ஆண்டவர் பேசுறேன் அப்படின்ட்டு நீங்க பொய்ய பேசிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் அங்க கொடுக்கறத பார்க்கும். ஜட்மெண்ட், வார்னிங் ஆஃப் ஜட்மெண்ட். அதனாலதான் நம்ம ஆண்டவருக்காக பேசும்போது கரெக்டா ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஆண்டவர் என்ன பேச சொல்றாரோ அந்த காரியத்தை நம்ம பேசணும். எப்ப கூட ஆவியானவரோட உதவி இல்லாம சில காரியங்களை நம்ம ஆவிக்குரிய வேறவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், வேறவங்க எதற்கு உதவி கேட்டு வந்தாங்கன்னா இருக்கட்டும், அது வந்து நம்ம ஜெபத்தோட பைபிள் என்ன சொல்லுதோ அந்த காரியத்தை நம்ம அவங்களுக்கு சொன்னா அதுதான் பெஸ்ட் ஒரு சொல்யூஷனா இருக்கும். இல்லை நம்ம ஓன் இதுல வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா அவருக்கு வந்து இன்னும் இடைஞ்சலோ இல்லை இன்னும் அந்த பாதிப்பு வந்து நம்ம ஜாஸ்தி பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த 13வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் ஜோப் என்ன சொல்ற, நான் கடவுள் முன்பாக என்ன பண்ண போறேன், என் வழக்கை இன்னும் எடுத்துட்டு போய் நான் சொல்ல போறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ண தீர்மானிக்கிறார். இவரு இங்க வந்து உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஆண்டவருக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லும் போது யோப் என்ன சொல்றாரு, நான் டைரக்டா என்ன பண்றேன், ஆண்டவர்கிட்டே போய் என் காரியத்தை, இந்த கஷ்டம் எதுக்கு வந்திருக்கு அந்த காரியத்தெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஒரு கரெக்டான மெத்தட். நிறைய நேரம் வந்து நம்ம மனுஷங்களை தேடி இப்படி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், மனுஷங்களை தேடி நம்ம ஓடுறோம். ஒரு 100 பேர்கிட்ட கேட்டோம்னா இன்னும் அந்த ஒரு பிரச்சனையை பத்தி கேட்டோம்னா சில பேர்கிட்ட கேட்கறது நல்லதுதான். ஆனா நிறைய நம்ம கேட்க என்ன ஆகும், நம்மளுக்கே அந்த குழம்பிடும். அதனால டைரக்டா ஆண்டவர் வந்து அவங்க டைரக்டா அவர்கிட்ட வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த இதுவும் கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் கூட இருக்கு. நம்ம வந்து ஆண்டவரை உண்மையா தேடும் பொழுது அவங்க அந்த born again மறுபிறவு நம்ம இருக்கு அந்த அக்செப்ட் பண்ணிருக்கும் போது நம்ம ஆண்டவர் வந்து நம்மள வந்து ஒரு பிள்ளைகளை தான் பாக்குறாரு. ஒரு பிள்ளை வந்து அவங்க அப்பா கிட்ட டைரக்டா எப்படி போய் பேசுதோ அதே மாதிரி நம்ம கூட பேச முடியும் ஆண்டவர்கிட்ட பிரேயர் மூலியமா. அதுதான் இங்க யோப் என்ன பண்றாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரெப்ரசன்டேஷன் தேவைப்படல, நான் வந்து என்ன பண்ண போறேன், டைரக்டா நான் ஆண்டவர்கிட்ட போய் பேச போறேன் அப்படின்றாரு. 15வது வசனத்துல நம்ம பார்க்கலாம், யோபுக்கு வந்து எவ்வளவு அளவுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன சொல்றாருன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து என்னை கொன்று போட்டா கூட அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு ஆழமான விசுவாசம், அன்பு ஆண்டவர் மேல யோபு வச்சிருந்தார். நிறைய நேரம் வந்து நம்ம சின்ன கஷ்டம் வந்தாலே ஆண்டவரே எதுக்கு இப்படி என் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 100 கொஸ்டின் சவால்கள் நம்ம கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா இங்க வந்து யோபு இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது கூட ஆண்டவர் நான் செத்து போயிட்டா கூட பரவாயில்ல, நான் வந்து உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஹிஸ்டரியில பார்க்கும்போது இன்னும் ஏசப்பா டைம்ல இருந்து நம்ம பார்க்கும்பொழுது அநேகர் வந்து என்ன பண்றாங்க, அங்க ஏசப்பா மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்காக அவங்கள வந்து அங்க புண்பொறுத்துறத, டார்ச்சர் பண்றத, பெர்சிக்யூஷன் பண்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க வந்து எவ்வளவுதான் அவங்க மரணமே சந்திச்சா கூட என்ன பண்றாங்க, அவங்க ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும், அவ்வளோ டீப்பா இருக்கும். யோபுக்கு கூட அப்படிதான், ஆண்டவர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு நீங்க 15வது வசனத்தை சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம வந்து இந்த லெவல்ல கமிட்மெண்ட் இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. என்னதான் நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ என்ன சூழ்நிலை இருந்தா கூட ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து உறுதியா இருக்கும். அது வந்து யாருமே அசைக்க முடியாது, அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை.
அப்படி இருக்கணும். சில பேர்ல புது விசுவாசிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்ட்ட வருவாங்க. ஏதாவது அற்புதம் நடந்திருக்கும் வருவாங்க. அப்புறம் நாளைக்கு ஏதாவது அற்புதம் நடக்காது, போயிருவாங்க. அப்படி அந்த அந்த ஷேக்கி இது அது வந்து நிலையில்லாத ஒரு விசுவாசம். ஆனா உண்மையான விசுவாசம் என்ன இருக்கும்? என்னதான் கஷ்டம், வியாதி, இல்ல வறுமை, என்ன காரியங்கள் வாழ்க்கையில வந்தா கூட நான் வந்து ஆண்டவர வந்து நம்புவேன். ஏன்னா, ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாரு. அவர் வந்து என்ன காரியம் பண்ணாலும் சில நேரம் எனக்கு புரியாது. ஆனா அவர் வந்து எனக்காக எல்லா காரியங்களையும் கடைசியில என்ன பண்ணுவார், நன்மையாக மாற்றி கொடுப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கும். யோபுக்கு வந்து அந்த விசுவாசம் இருந்துச்சு. நான் என்ன கொண்டு போட்டா கூட நான் இவ்வளவு வியாதியில இருக்கிறேன், இவ்வளவு சஃபரிங்ல இருக்கிறேன். ஆண்டவரே நான் கொண்டு போட்டா கூட நான் என்ன பண்ணுவேன், நம்பிக்கை மாட்டோம் விட மாட்டேன். ஹவ் இஸ் அவர் கமிட்மெண்ட் டு காட்? நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கு? நம்ம வந்து அந்த யோபு மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கணும்? உறுதியான ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும். ஆனா இங்க பார்க்கும்போது நம்ம யோபு ஒரு காரியத்தை வந்து இங்க சொல்றதை பார்க்கிறோம்னா, அவர் வந்து மெயின் பாவம் யோபு வாழ்க்கையில இருந்தது வந்து சுயநீதி. அவர் என்ன பண்றாரு, நான் வந்து ஒரு நீதிமானா இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் யோபே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கூட அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். நான் வந்து ஒரு நீதிமான் அப்படின்னு என்ன பண்ற அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறார். நான் வந்து ஆண்டவர் கிட்ட கூட நியாயத்தை நீதியை கேட்க போறேன், நான் நீதிமானா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து சொல்றாரு. அந்த அந்த காரியத்துல வந்து யோபு வந்து கடைசியில மனம் திரும்புறதும் பாக்குறோம். ஆண்டவர் வந்து சொல்றாரு, அப்புறம் அவர் மனம் திரும்புறாரு. ஆண்டவர்கிட்ட போய் இவரு இவ்வளவு கஷ்டத்துல போகும்போது, ஆண்டவரே நான் எல்லா காரியமும் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டா தானே பண்ணேன் அப்படின்னு சொல்ல வந்து அவருக்கு தோணுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அதான் சொல்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, நீ ஏதோ பாவம் பண்ணிருக்கிற, ஏதோ நீ சீக்கிரட்டா ஏதோ பாவம் பண்ணிருக்கிற, இல்லைன்னா வந்து நீ ஏதோ காரியத்தை உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமா பண்ணிருக்கிற, அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க வந்து. ஆனா யோபு என்ன சொல்றாரு, இல்ல நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்லை, நான் ஒரு நீதிமான் அப்படி சொல்லி அவர் ப்ரூவ் பண்ண பாக்குறாரு. ஆனா கடைசியில வந்து ஆண்டவருடைய பிரசனத்துல யோபு வரும் பொழுது, ஆண்டவர் மகிமையை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாங்க, மனம் திரும்புறத பார்க்கிறோம். யோபு வந்து பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனா நீதிமானா இருந்தாரு. ஆனா இங்க நிறைய என்ன இருக்கு, அவருக்கு சுயநீதி, இன்னும் அவரு நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல யோபு இருந்தார். அது ஒண்ணுதான் அவருக்கு இருந்த ஒரு பெரிய பாவம். கடைசியா 20-28 வசனத்துல வந்து யோபு வந்து கண்ணீர் விட்டு அவங்க ஜெபிக்கிறத பாக்குறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எதுக்கு எனக்கு இந்த சஃபரிங் இருக்கு அப்படின்ட்டு அவரு எதுக்கு வை அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வை அப்படின்ற இது வந்து நம்ம வாழ்க்கையில சஃபரிங்ல இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய வாட்டி நம்ம கெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், எதுக்கு ஆண்டவரே இந்த காரியம் வாழ்க்கையில நடக்கு, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 23வது வசனத்துல 23வது வசனத்துல யோபு வந்து கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்கிட்ட என்ன பாவம் இருக்கு, நான் என்ன அக்கிரமம் பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன், என்ன மீறுதல் இருக்கு, எனக்கு வந்து உணர்த்துங்க அப்படின்னு என்ன பண்றாரு, யோபு வந்து ஜெபிக்கிறத பாக்குறோம். ஒரு நல்ல ஜெபம் இது. 23வது வசனம் வந்து ஒரு நல்ல ஜெபம். ஆண்டவரே நான் என்கிட்ட இருக்கிற அக்கிரமங்களை, பாவங்களை, மீறுதல்களை எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் இது வந்து எனக்கு வந்து உணர்த்துனீங்கன்னா என்ன பண்ணுவேன், நான் வந்து மனம் திரும்புவேன். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன். நம்ம வாழ்க்கையில இந்த ப்ரேயர் பண்ணணும், டெய்லி பண்ணணும். ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியம் வந்து என் வாழ்க்கையில வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்குது அப்படின்னா அந்த காரியத்தை நம்மளுக்கு காட்டி கொடுங்க, நான் வந்து அதுல இருந்து மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு வந்து இங்க ஜெபிக்கிறத பார்க்கும். அவருக்கு எதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல ஜெபத்தை என்ன பண்ற யோபு பண்றாரு. என் பாவங்களை எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி இங்க கேட்கிறாரு. எதுக்கு நான் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அது கேட்டுட்டே இருக்கிறது. இந்த யோபு புஸ்தகம் முழுவதுமாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவரே எதுக்கு எனக்கு இந்த காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோபும் கேட்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டே போறாங்க. அதுதான் மறுபடியும் நம்ம இங்க பார்க்கணும். ஆண்டவர் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு யோபு. ஆனா கடைசி வரைக்கும் ஆண்டவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, எதுக்கு இந்த துன்பத்துல போனார் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஆண்டவர் வந்து அவரு மகிமையை காமிக்கிறார். அப்போ யோபு வந்து கடைசியில மனம் திரும்புறத நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு இந்த காரியங்களெல்லாம் நம்ம 13வது அதிகாரத்துல பார்த்திருக்கிறோம். நம்ம எப்படி வேறவங்க கஷ்டப்படும் போது எப்படி அந்த ஹேண்டில் பண்ணணும், நம்ம வந்து ஆண்டவருக்காக எப்படி நம்ம விசுவாசத்தோட யோபு மாதிரி விசுவாசத்தோட நிக்கணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மேல நான் நம்பிக்கை வைப்பேன், அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும்.
அப்புறம் ஆண்டவரே என் குற்றத்தை உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் பண்ணணும். இந்த காரியத்தை எல்லாம் நம்ம 13வது அதிகாரத்துல பார்க்கணும், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட சுவாமி நம்ம யோபு வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் அந்த வாழ்க்கை மூலியமா, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்றது மூலியமா அந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் ராஜா. இந்த பைபிள் மூலமா ராஜா அநேக காரியங்களை நம்ம கத்துக் கொடுக்கறதுக்காக நன்றி சுவாமி. ஒரு ஞானவானா ராஜா, பைபிள்ல யார் மெடிடேட் பண்றாங்களோ அவங்கள ஞானவானா நீங்க மாற்றுகிறீர்கள் ராஜா. இயேசுப்பா, இந்த நேரத்துல கூட இந்த காலில் இருக்கிற எல்லாரும் சுவாமி, நம்ம உங்களை இன்னும் அறிய வேண்டும். உங்க கிட்ட ராஜா இன்னொரு ரிலேஷன்ஷிப் ராஜா, அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியில நம்ம வரும்படியாக அநேகருக்கு ராஜா நம்ம நல்ல வைத்தியர்களாக கரெக்டா ரெப்ரசன்ட் பண்ணி வசனத்தின் அடிப்படையில காரியங்களை சொல்லும்படியாக கிருபை கொடுங்க. என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ சுவாமி, அது எதுக்கு சில காரியங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு நமக்கு புரியாது சுவாமி. அந்த நேரத்துல கூட உங்க மேல விசுவாசம் வைத்து நடக்க கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.